ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 19 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 18 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்க்குறவங்களும் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 181st கொஷின். முன்னுரையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்களை உள்ளடக்கியது. யாரால் ஈர்க்கப்பட்ட லட்சியங்கள்? ஓகே, நம்மளோட அரசியல் அமைப்பு சாசனத்தில் முன்னுரை, அதாவது ப்ரியாம்பிளில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இந்த 3 வேர்டையும் எந்த கண்ட்ரியோட சாசனத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம வச்சுருக்கோம்? அதான் நம்மளோட கேள்வி. நம்ம யாரோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்துருப்போம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃப்ரெஞ்ச். ஓகேவா? அண்ட் இந்த நம்ம அரசியல் அமைப்பு சாசனத்தில் ப்ரியாம்பிள், அதாவது முன்னுரை வரல, அந்த முகப்புரை, இன்ட்ரொடக்ஷன் பார்ட், அதை யார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் எப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாருன்னா 13th டிசம்பர் 1946 இதை சொல்லியிருப்பார். ஓகேவா? அதை சொன்னதுக்கப்புறம் அதை எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம்னா 22nd ஜான்வரி 1947 அக்செப்ட் பண்ணியிருப்போம். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அரசியல் சாசனத்தோட முகப்புரையாக, அதாவது ப்ரியாம்பிளாக இதை எப்போ அடாப்ட் பண்ணியிருப்போம்னா 26th நவம்பர் 1949 இதை என்னது அடாப்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 3 வேர்டும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அது போக நம்மளோட முன்னுரையில் சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெக்ரிட்டி இந்த 3 வேர்டையும் இந்திரா காந்தி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது போக இது ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேவா? என்னென்னா, நம்ம அரசியல் சாசனம் உருவாக்கி இந்த 2024 75 இயர்ஸ் ஆகுது. ஓகே, 75 வருடங்கள் ஆகிறது. ஓகேவா? அந்த இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வருஷம் ஃபுல்லாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா constitution75.com அப்படின்னு ஒரு வெப்சைட் விட்டுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நம்மளை அரசியல் சாசனம் எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அது போக மாஸ் ரீடிங் என்னென்னா, ஸ்கூல்ஸ், ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் நம்மளோட அரசியல் சாசனத்தில் இருக்கிற முகப்புரை அதை எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3வது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75 இயர்ஸ் செலிப்ரேஷனில் காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அது போக ஒரு ஸ்லோகனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது மாஸ் ரீடிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3rd ஒன் காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்க. 4வது ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஹமாரா சம்விதான், ஹமாரா ஸ்வாபிமான். ஓகேவா? இதோட இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா அவர் கான்ஸ்டியூஷன், அவர் ப்ரைட். ஓகே, அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அண்ட் கண்டிப்பாக வரப்போகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த 75 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கணும். அண்ட் அது போக நம்மளோட அரசியல் சாசனத்தை உருவாக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 years 11 months and 17 days. 182வது கேள்வி, அதாவது 182nd கொஷின். லோக்சபா கூட்டத்தை நடத்துவதற்கு இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும், லோக்சபானா லோயர் ஹவுசஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரெடி லோக்சபா பற்றி போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோலையும் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ
நம்ம லோக்சபாவில் மினிமமாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் ஒரு மீட்டிங்கை ஹோல்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 1/10% இருந்தாலே நம்ம வந்து என்னது மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1/10 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அதாவது சபைகளின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10% ஓகேவா? அண்ட் வந்து இந்த மொத்த உறுப்பினரில் 10% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதை வந்து பொலிட்டிக்கல் டேர்மில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா குவாரம். ஓகேவா? குவாரம்னு சொல்லுவாங்க. QUORUM. இந்த குவாரம்னாலும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மினிமம் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்கணும் ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண லோக்சபாவில், அதை சொல்கிறது தான் இந்த குவாரம். ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் டேர்மில் குவாரம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு லோக்சபா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் வந்து கண்டிப்பாக கூப்பிடணுன்னா வருஷத்துக்கு 2 டைம் ஆச்சு கண்டிப்பாக வந்து லோக்சபாவில் எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அண்ட் ஒரு மீட்டிங்க்கும் இன்னொரு மீட்டிங்க்கும் 6 மாதத்துக்கு மேலே இடைவெளி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக லோக்சபா வந்து வருஷத்துக்கு 2 டைம் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். அண்ட் இந்த இவ்வளோ பர்சன்ஸ் மினிமமாக இருக்கணும் லோக்சபாவில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 100 தான் சொல்லுது. மினிமம் 1/10 ஆஃப் த பர்சன்ஸ் இருக்கணும் டு கண்டக்ட் மீட்டிங் இன் த லோக்சபா. அடுத்தது 183வது கேள்வி. மக்களவை ஒத்திவைப்பு அதிகாரம் எவர்களிடம் உள்ளது? ஓகேவா? மக்களவை ஒத்திவைப்பு. ஸோ அதாவது த பவர் ஆஃப் ப்ரொகோச் த லோக்சபா ரெஸ்ட்ஸ் வித். ஓகே. ஸோ பேசிக்கலி லோக்சபாவில் வந்து இப்போ வந்து மீட்டிங்கை வந்து தள்ளி வைக்கிறது, ஓகே, இல்லைன்னா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா பவர்ஸும் யார்கிட்ட இருக்கும்னா ஜனாதிபதி, அதாவது பிரசிடெண்ட்டை இருக்கும். அண்ட் இதை வந்து எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 85 தான் இதை பற்றி சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட்டு 184வது கேள்வி. இருசபை சட்டமன்றம் என்ற சொற்றொடரின் பொருள். அதாவது த ஃப்ரேஸ் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் மீன்ஸ். ஸோ இருசபை சட்டமன்றம் இந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சட்டமன்றத்தில் 2 சபை இருக்கணும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 ஹவுசஸ் இருக்குல்ல, லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து 2 அவை இருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சரில் தான் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. A legislature consists of a lower and upper chamber. கீழ் மற்றும் மேல் அறை கொண்ட சட்டமன்றம். நம்ம சட்டமன்றத்தில் ஆல்ரெடி லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இது இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து இருசபை சட்டமன்றம் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த இருசபை கொண்ட சட்டமன்றம் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்குல்ல, அது எந்த ஆக்ட் படி வந்திருக்கோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1990 அது படி தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து லோயர் அண்ட் அப்பர் ஹவுஸ் 2 ஹவுஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, நம்ம ஓவரால் இந்தியாவில் வந்து லோயர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ், அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபான்னு சொல்லி 2 ஹவுஸையும் எந்த இந்தியன் ஆக்ட் படி உருவாக்கியிருப்பாங்கன்னா 1990 ஆக்ட் படி தான் உருவாக்கியிருப்பாங்க. அது போக நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸில் எங்கெல்லாம் டுவல் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இரு சபை சட்டமன்றம் ஸ்டேட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், உத்தரப்பிரதேஷ். இந்த ஸ்டேட்ஸ்லையுமே இரு சபை சட்டமன்றம் தான் இருக்குது. ஸ்டேட்டில் வந்து லோவர் ஹவுஸை எப்படின்னு கூடுவாங்கன்னா வித்யன் சபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் அப்பர் ஹவுஸை எப்படி கூப்பிடுவாங்கன்னா வித்யன் பரிஷத் அப்படிங்கிற நேமில் கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியான்னு பொறுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1990 படி உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் இந்தியாவில் 6 ஸ்டேட்ஸ்லேயும் இதே மாதிரி இரு சபை சட்டமன்றம் இருக்குது. அந்த 6 ஸ்டேட்ஸ்லாம் ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா,
தெலுங்கானா, பீகார், உத்தரப்பிரதேஷ். அண்ட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லோவர் ஹவுஸை வித்யன் சபான்னு கூப்பிடுவாங்க, அப்பர் ஹவுஸை வித்யன் பரிஷத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது 185வது கேள்வி. மாநில அமைச்சர்கள் குழு உறுப்பினர்களை பதவி பிரமாணம் யாரால் வழங்கப்படுகிறது? அதாவது the oath of office is administered to the members of state council of ministers by whom? அதாவது நம்ம ஸ்டேட்ஸில் இருக்காங்களா, நம்ம ஸ்டேட்டோட சிஎம், மற்ற மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கவர்னர். ஓகேவா? அண்ட் இந்த கவர்னரோட பவர்ஸு அண்ட் அவரோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா இது எல்லாமே எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 153 to 162. இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்டோட கவர்னரோட பவர்ஸு, அவரோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா எல்லாமே பற்றி சொல்லுது. அடுத்தது 186வது கேள்வி. மத்திய மற்றும் மாநில இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் அதிகாரம் எதன் கீழ் வருகிறது? அதாவது the power of Supreme Court of India to decide the dispute between the center and state falls under it. ஓகே, ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு ஒரு பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜுடிசிக்ஷன், அதாவது அசல் அதிகார வரம்பின் கீழே வந்து அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை தீர்த்து வைப்பாங்க. அண்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆலோசனை அதிகார வரம்பு. இப்போது நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, அப்போ அந்த லாவை பற்றி நம்ம பிரசிடெண்ட்டுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆலோசனை அதிகார வரம்பின் கீழே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து நம்மளோட பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்பேலன் ஜுடிசிக்ஷன், மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. அதாவது இப்போ ஒரு லோயர் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிக்கலை, ஓகே இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து நல்லா இல்லை, தீர்ப்பு சரியில்லை, இது வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்கே போய் கேஸ் போடலான்னா சுப்ரீம் கோர்ட்டில் போடலாம். ஸோ அந்த அதிகாரத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. அண்ட் அது போக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்குன்னா அதை வேறு கோர்ட் கூட மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த அதிகாரம் எல்லாமே நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட பவர்ஸை பற்றிலாம் எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 131 சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்ல சைடில் ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. 187th கொஷின். இந்திய மக்கள் தொகை வரலாற்றில் டேஸ் ஆண்டு பெரும் பிளவு என்று அழைக்கப்படுகிறது? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிரேட் டிவைட். ஸோ the year dash is called a great divide in the democratic history of India. ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த கிரேட் டிவைடுங்கிறது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்மளோட மக்கள் தொகை, அதாவது பாப்புலேஷன் இருக்குல்ல, அந்த பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆனதை பற்றி தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த பாப்புலேஷன் டிக்ரீஸ் வந்து எந்த வருஷம் நடந்திருக்கும்னா 1921 நடந்திருக்கும். அதனால தான் இந்த 1921 நம்ம கிரேட் டிவைடு அப்படி இல்லைன்னா பெரும் பிளவு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் உங்களுக்கு இப்போ டவுட் வரும், இந்த பாப்புலேஷன் டிக்ரீஸ் வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இது எதனால் ஆயிருக்கும்னா ஃப்ளூ, அதாவது நோய் பரவல், அதுவும் அது போதாக்குறைக்கு பஞ்சம் அண்ட் வேர்ல்டு வார் 1 அப்போ தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 3 காரணத்தினால தான் அந்த வருஷம் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு 188வது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? ஸோ குறைந்த மக்கள் தொகை, அதாவது லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் எதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சிக்கிம். அண்ட் இதுவே ஹையஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தர் பிரதேஷ். ஓகே, ஸோ அதிகம் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா உத்தர் பிரதேஷ். அண்ட் இப்போ யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் மோஸ்ட் பாப்புலேட்டட் யூனியன் டெரிட்டரி, அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் டெரிட்டரி எதுனா டெல்லி. இதுவே லீஸ்ட் பாப்புலேட்டட் குறைஞ்ச மக்கள் தொகை கொண்ட யூனியன் டெரிட்டரி எதுனா லக்ஷதீப்.
அண்ட் மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ளது, அதாவது ஹை டென்சிட்டி கொண்ட ஸ்டேட் எதுனா பீகார். ஓகே, அண்ட் தென் ஹையஸ்ட் அர்பனைசேஷன், அதாவது நல்ல கண்ட்ரி ஸ்டேட் வந்து நல்லா டெவலப்பாக இருக்கும்ல, ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேட் எதுனா கோவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிட்ரஸி, அதாவது நல்ல படித்த ஆட்கள் நிறையா இருக்கிற ஸ்டேட் வந்து கேரளா. அண்ட் படித்த ஆட்கள் கம்மியாக இருக்கிற ஸ்டேட் வந்து பீகார். இது எல்லாமே 2011 சென்சஸ்க்கு கீழே வந்த கொஷின்ஸ். அடுத்தது 189வது கேள்வி, இந்தியாவில் குங்குமப்பூ உற்பத்தி செய்யும் ஒரே மாநிலம். ஸோ பேசிக்கலி நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ரான் ப்ரொடக்ஷன், அதாவது சாஃப்ரான்னா குங்குமப்பூ, ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஸ்டேட் எதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது 190வது கேள்வி, தீபகற்ப இந்தியாவில் மண்டல மண் வகை எந்த மண்ணை சேர்ந்தது, அதாவது த ஜோனல் சாயில் டைப் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா பிலாங் டு விச் சாயில்னா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெட் சாயில். அண்ட் நம்மளோட பெனின்சுலர் இந்தியா நமக்கு தெரியும், இந்தியாவோட சென்டர் பார்ட் வந்து பெனின்சுலார் சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட்டில் வந்து ஸோ இந்தியா எப்படி இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள் போடுறோம் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஏரியா வந்து பெனின்சுலர் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டில் இருக்கிற சாயில் வந்து ரெட் சாயில். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.